ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள், கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான மைக்கர ராசி பலன் இதோ. மேஷம். நினைத்த காரியங்களில் நினைத்தபடி வெற்றி பெறும். எண்ணிய காரியங்கள் எளிதில் ஈடேறும். நடக்காது என்ற காரியங்கள் எல்லாம் எளிதாக நடக்கும். தாய்வழி உறவுகள், தாயார் ஆதரவு மிக பிரமாதமாக இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்கான யோசனை தோன்றும். யோசனையை செயலாக்கவும் செய்வீர்கள். மொத்தத்தில் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற மாதிரி இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான நிலையில் இருப்பீர்கள். ரிஷபம். தொழில் சம்பந்தமாக செய்யக்கூடிய மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியும் வருமானத்தை லாபத்தையும் பெற்றுத்தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துப்பாடும் இல்லை. ஆனால் தொழிலில் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். பேரும் புகழும் பெற்று தரும். தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனமும் கண்ணியமும் தேவை. நல்ல தவறுகள் வரும். சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் நீங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்தி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதால் இன்று உங்களுடைய மனம் ஆனந்தமாக இருக்கும். மிதுனம். யாருக்கும் வாக்குறுதிகள் எளிதில் கொடுக்க மாட்டீர்கள். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக எப்பாடுபட்டாவது நீங்கள் அதில் வெற்றி காண்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதால் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மரியாதையும் ஏற்படும். உங்களை சார்ந்திருப்பவர்கள், உங்கள் கூட பழகுபவர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் உங்கள் மேல் ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பார்கள். அதிர்ஷ்டங்கள் மாறி மாறி வந்து கொண்டு இருப்பதால் எப்படியும் உங்களுக்கு வருமானம் லாபங்களும் நன்றாகத்தான் இருக்கும். தந்தை மூத்தோர்களுடைய வழிகாட்டுதல், ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டாகும். உங்களுடைய கனிவான இனிவான பேச்சு எல்லோரையும் கவர்ந்திருப்பதோடு இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கு உங்களை எல்லாம் மையப்படுத்தி அல்லது உங்களை தலைமைப்படுத்தி காரியங்களை நடத்தி செல்வார்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதாலும் உறவுகள் எல்லாம் உங்களுடன் இனிமையாக பழகுவதாலும் உற்சாகமாக இருக்கும் நாள் என்று. கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். ஆனால் பணம், வருமானம், லாபம் இதை பற்றிய உங்களுடைய சிந்தனைகளை செயலாக்கும் பொழுது அது எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகவே இன்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைப்பதோ செயல்படுவதோ தவிர்த்து விடுவது நல்லது. இல்லையில் அது வீண் விமர்சனங்களையும் வீண் பழிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் முதலாவது பயணம் செய்வதில் நீங்கள் ஒரு உறுதியாக இருக்க மாட்டீர்கள். பயண திட்டங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும். அப்படி அரைகுறை மனதோடு மாறிக்கொண்ட பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது அது நினைத்த பலனை தராது என்பதால் பயணத்தை தவிர்க்கவும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்கள் நன்றாக ஒத்துழைக்க மாட்டார்கள். ஆகவே இன்று நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் கடக்க வேண்டிய நாள். சிம்மம். ஆளுமைத்தன்மை அதிகரித்து காணப்படும் நாள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் அலுவலகத்தில் வைத்தால் போதும். குடும்பத்தில், வாழ்க்கை துணையிடத்தில் நீங்கள் கனிவாக அன்பாக இருந்தாலே போதும். அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். உங்கள் சொல்படி கேட்பார்கள். குடும்பத்தில் உள்ள வேலையில் உள்ள அழுத்தத்தை குடும்பத்தில் நீங்கள் கரைத்துக் கொள்ளலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் மனமறிந்து உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்கள் சொல்படி கேட்பதால் இன்று உங்களுக்கு வளமான நாள். கன்னி. வேலைப்பளு அதிகரிக்கும். அடிக்கடி நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வேலையிலே அழுத்தத்தை உண்டாக்கும். வீண் மனக்கவலைகளை உண்டாக்கும். வேற்றுமொழி பேசுபவர்களால் பிரச்சனைகள் வரலாம். பிறர் விஷயத்தில் தலையிடுவது, பிறர் வேலையை இழுத்து போட்டு செய்வது போன்றவற்றை தவிர்த்தாலே உங்களுடைய வேலைப்பளு பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
வருமானம் லாபங்கள் நன்றாக இருக்கும். கிடைத்த லாபத்தையும் வருமானத்தையும் சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைக்கும் நாள் என்று. வேலை அழுத்தத்தை தவிர மற்றவையெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் என்று மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி இல்லாட்டாலும் மகிழ்ச்சியான நாள். துலாம், பேரும் புகழும் கிடைக்கின்றார். ஏன்னால் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு தொழில் இலக்குகளை, வரலாற்று சாதனைகளை என்று நீங்கள் படைக்கப் போகிறீர்கள். அதற்கு உங்களுடைய மனமாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு உதவி புரியும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள். வெற்றியால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உங்களுக்கு பேரு புகழும் உண்டாகி உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்தி கொடும். இதுவரைக்கும் யாருமே உங்களை பற்றி தெரியாதவங்களாம் இன்றைக்கி இந்த ரெக்கார்ட் கிரியேட் பண்ணது நீங்கள் தான் அந்த ஹெட்டு அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பார்த்து பேசுகிற அளவுக்கு ஆகிடும். ஆகவே நன்றாக இருக்கும். தாய் ஆதரவு, தாய் வழி உறவினர் ஆதரவு நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கப் போகிறது. ரிஷிகள், உங்கள் திட்டங்கள், திறமைகள் எல்லாம் என்று சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய செல்வாக்கை அதிகாரிகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி பொறுப்புகளை உழைப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்காக வாய்ப்புகள் தெரிகிறது. வீடும் அதே போல், ஏற்கனவே ஒரு வீடு இருந்தாலும் புதிய வீடுகள் வாங்குவதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். உங்கள் செல்வாக்கினால் பதவி உயர்வு, ப்ரமோஷன் போன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சம்பவங்களும் இன்று நடக்கும். மொத்தத்தில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கலந்த நாள் என்று. தனுசு, இன்று ஒரு குழப்பமான நாளாக இருக்கும். மாற்றம் ஒன்றை மாறாது. ஆனால் அந்த தத்துவத்தை முறியடிக்கவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களே அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை பாதியில் விட்டுவிட்டு புதிய புதிய முயற்சிகளாக செய்து கொண்டிருக்கப் போகிறீர்கள். என்றும் மாற்றம், எதிலும் மாற்றம் என்ற மாற்றத்தை செய்து கொண்டு உங்களுடைய வேலைப்பளவை கூட்டிக் கொள்வீர்கள். வீண் விமர்சனங்கள், வீண் பழிகளை எடுத்துக்கொள்வீர்கள். வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் முடிவுகள் மட்டும் ஒன்றும் வராது. ஆகவே ஜாக்கிரதை. குடும்பத்தில் சச்சரவுகள் வந்து நீங்கும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு நிம்மதியை தரும். பெண்களிடத்தில் கவனமும் கண்ணியமாக இருக்கலாம். ஆகவே இன்று நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள். மகரம், இன்று ஆனந்தம், மகிழ்ச்சி, பெருமை எல்லாம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். ஏனெனில் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வாழ்க்கை துணையோடு ஒரு பயணத்தை செய்யப் போகிறீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். வாழ்க்கை துணையும் நண்பர்களும் இன்று உங்களுடைய இந்த நாளை பெரிதும் பங்கு போடுவார்கள். அது பங்கு போடுவது உங்களுடைய வெற்றிக்கு வித்தாகக்கூடிய ஒரு பங்காகத்தான் இருக்கும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், பெருமகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு இன்று வரப்போகிறது. கும்பம், இன்று மனதை ஒருமுகப்படுத்தி வேலை செய்ய வேண்டிய நாள். சுய சிந்தனைகள் அதிகரிக்கும். அதனாலே செய்யும் வேலைகளில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு வேலைப்பளு அதிகரிக்கும். அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எதிர்ப்புகள் தோன்றலாம். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றலாம். அல்லது தேவையற்ற மாற்றங்களை செய்து வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே தெளிவாக சிந்தியுங்கள். தெளிவாக பலன் தரும் என்றால் மாத்திரம் புதிய முயற்சிகளையும் புதிய வேலைகளையும் தேர்ந்தெடுங்கள். குடும்பத்தில் மூத்தோர் வழிகாட்டுதல் படி நடப்பது நல்லது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாள். மீனம், நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தரும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது என்று. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் அதனால் உங்களுக்கு வருமானம், லாபங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற அமைதி போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.